அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 1.5 ஏக்கருங்க. ரோடு பேஸுங்க. ரோடு பேஸு ஒரு 200 அடி தார் ரோடு பேஸு. கிளச்சரவு காடுங்க, மேட்டு காடு தான். தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லை, போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது. மழைக்கு எள்ளுக்காய், அதாவது எள்ளு விதைச்சிருக்கிறாங்க. இதுதாங்க பொலி, நேர் பொலி, தெற்கு சைடு கடைசி எட்ஜ் இது. அந்த பக்கம் வடக்கு திசையில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அந்த வீட்டு வரைக்கும் ரோடு பேஸு ஒரு 200 அடி வருங்க. இந்த சோளக்காடு ஒழுக்கத்துக்கு அப்படியே நேருங்க. இந்த எள்ளு வச்சுக்கிறது முழுசும் சேர்ந்தது தான். அந்த பக்கம் அந்த வேப்ப மரத்து வரைக்கும் மேற்கு திசையில் இந்த வேப்ப மரம் இருக்குது பாருங்க. இந்த வேப்பஞ்செடி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க, அந்த பொலி தான். அதாவது அந்த தேக்கு செடி வரைக்கும் தேக்கு மரம் இருக்குது பாருங்க, அது வரைக்கும். அதாவது மேற்கு திசையில் தேக்கு செடி வரைக்கும், வடக்கு திசையில் அந்த வேப்ப மரத்து வரைக்கும் ஒரே சச்சதரமாக வந்துடுங்க. கிளச்சரவு காடு தாங்க வாஸ்துப்படி. நல்ல செம்மண் பூமி. இப்போ இந்த நிலம் அமைச்சிருக்குதுங்க. இதை சுற்றியுமே எல்லாம் ஆற்று தண்ணி பாயக்கூடிய ஏரியாங்க. அதனால் நிலத்தடி நீர் மட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மண்ணுக்கெல்லாம் எந்த வெள்ளாமை போட்டாலும் நல்லா வருங்க. காட்டுக்கு வடக்கு திசையில் வந்துட்டேங்க. அந்த பனைமரத்து வரைக்குமே மேற்கு திசையில் இருக்குது பனைமரம். அந்த பனைமரத்து வரைக்கும் இருக்குது இந்த காட்டினுடைய அளவு. இப்போ நம்ம வடக்கு திசையில் இருக்கிறோம். வடக்கு திசையில் நம்ம இந்த காட்டை ஒட்டி ஒரு வண்டித்தடம் ஒன்று போகுதுங்க. அந்த வண்டித்தடமும் இந்த காட்டுக்கு பாத்தியம் உண்டு.
இந்த காட்டினுடைய வடக்கு திசையில் தான் அந்த தார் ரோடு போகுது. இந்த காட்டினுடைய கிழக்கு திசையில் தான் தார் ரோடு போகுது. வடக்கு திசையில் மண் ரோடு ஒன்று, வண்டி தடம், மண் தடம் ஒன்று போகுது. 2 பக்கம் தடம், ஒரு பக்கம் தார் ரோடு, ஒரு பக்கம் வண்டி தடம். இதில் பார்த்திங்கன்னா ஈசானி மூலைன்னு சொல்லக்கூடிய சனி மூலையில், அதாவது ஜல மூலையில் ஒரு டவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகுது. அதாவது பெருசாக பாதிக்கல, ஒரு 3 சென்ட் அளவுக்கு போகும். அந்த அளவுக்கு டவர் லைன் பாஸ் ஆகுது. அப்படியே மறுபடியும் ரோட்டுக்கு போயிடுது ஓரமாக. இது தார் ரோடு வந்து இந்த ஈசானி மூலை பார்த்து ரோடு குத்தல் மாதிரி வருது. ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஈசானி மூலைக்கு ரோடு குத்தல் வரலாம், அது நல்லதான்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து உங்களை ஆலோசனை பண்ணிக்கோங்க. இந்த காட்டினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் 2.5 ஏக்கருங்க. விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேசிக்கலாங்க. கிளசரு காடு தான். இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் இந்த புன்னம்ங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. புன்னத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனுக்காக நாங்கள் எப்போ காத்துட்ருப்போம். ஃபோன் எடுக்காமலாம் போக மாட்டோம். அப்படியே நாங்கள் ஃபோன் எடுக்கலைனாலும் உடனே மிஸ்டு கால் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவோம் திருப்பி. ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு காடு தோட்டம் தேவைப்படுது, உங்கள் நண்பருக்கு தேவைப்படுது, உங்கள் உறவினர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த காடு இல்லைனாலும் இன்னொரு காடு நிறையா உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்போம். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விழுகு. லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நமது சேனலுக்கு. நம்மளோட வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் காட்டும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த காடு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா யோசிக்கவே வேண்டாங்க, உடனே கூப்பிடுங்க, பேசிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.